இந்த வேளையில் டொரண்டோ கத்தோலிக்க சமூகமும் தூய ஆரோக்கிய பங்கும் புனித பட்டிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியவும் இணைந்து நடத்தும் 37வது மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் இம்மாதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை இலக்கம் 16163 ஹைவே 12 வெஸ்ட் மிட்லண்டில் அமைந்துள்ள மறைசாட்சிகளின் திருத்தலத்தில் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் எங்களுடன் தற்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜூஜின் டொமினிக். வணக்கம் ஜூஜின். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. வணக்கம். இந்த வேளையிலே டொரண்டோ பெரும்பாகத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமன்றி கனடாவின் அனைத்து பகுதிகளில் இருக்கும் மக்களும், ஏன் குறிப்பாக இந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து விடுமுறைக்கு வருகின்ற மக்கள் கூட இந்த மிட்லண்ட் திருத்தல திருப்பயணத்தில் இணைந்து கொள்வது வழக்கம். 37 வருடங்களாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருவது ஒரு போற்றுதற்குரிய விடயம் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இந்த திருத்தல யாத்திரைக்கு செல்வதற்கு வசதியாக சொகுசு பேருந்து போக்குவரத்து வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றனவா? அப்படியானால் அது தொடர்பான விவரங்களை இப்பொழுது நீங்கள் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். எந்த இடத்திலிருந்து புறப்படும், கட்டணம் எவ்வளவு, முற்பதிவுகள் செய்ய முடியுமா, யாருடன் தொடர்பு கொள்வது போன்ற விவரங்களை உங்களால் இப்பொழுது பகிர முடியுமா ஜூஜின்? நிச்சயமாக தர்மா. இங்கு சொகுசு வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இவை ஒன்று கெனடி எக்லிங்டன் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்துள்ள தூய மரிய குரட்டி ஆலயத்திலிருந்து புறப்படும். 8 மணிக்கு புறப்படும். நுழைவு கட்டணமாக பஸ்ஸுக்கு பேருந்துக்கான கட்டணம் $50, சென்று வர $50. அங்கு செல்வதற்கு நுழைவதற்கு, ஆலயத்துக்கு நுழைவதற்கு ஒரு தனிநபருக்கு $10 அறவிடுகின்றார்கள் ஆலய நிர்வாகம். பேருந்து விஷயமாக இங்கு ராஜன் சுவாம்பிள்ளையுடனும் ஸ்காப்ரோ மக்களுக்காக, ராஜன் சுவாம்பிள்ளையுடனும் மிஸ்ஸாக வாழ் தமிழ் மக்களுக்காக பீட்ட ஞான பிரகாசமும் தொடர்பு கொள்ளலாம். இந்த இலக்கங்களை சொல்லுகின்றேன். ராஜன் சுவாம்பிள்ளை இலக்கம் 416-473-4717. இது ராஜன் சுவாம்பிள்ளை ஸ்காப்ரோ பகுதி மக்கள், அவருடன் தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் பீட்ட ஞான பிரகாசம் மிஸ்ஸாகா மவுல்டன் போன்ற பகுதிகளில் பீட்டர் ஞான பிரகாசத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அவரது இலக்கம் 416-707-2247. நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மனமை போல. சரி, இந்த ஜூலை மாதம் நடைபெற இருக்கின்ற வழிபாடுகள், அதனுடைய தொடர்புடைய நிகழ்வுகள் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் என்ற தகவல்களை உங்களால் சொல்ல முடியுமா? ஓமாம். காலை சரியாக 11:30 மணிக்கு செவ்வமாலை பவனியுடன் பாப்பரசரின் ஓல்டரன் சொல்வார்கள் நில இடத்திலிருந்து செவ்வமாலை பவனி ஆரம்பமாகி 11:45 மணி அளவில் எங்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பலிப்பீடத்தில் திருப்பலி ஆரம்பமாகும். அது கொடிகளுடன், தூயவர்களின் கொடிகளுடன் பவனியாக நாங்கள் வரும் பொழுது 4வது கட்டம், 4வது காரணிக்கம் சொல்வார்கள். அது முடிந்தவுடன் எமது மக்களுக்காக, விடுதலைக்காக மரணித்த மக்களுக்காக, போரில் இறந்த மக்களுக்காக நாங்கள் வணக்க நிகழ்வு நடைபெறும் 4வது காரணிக்கம் முடிந்தவுடன் பவனியாக மீண்டும் சென்று 5வது காரணிக்கம் நடைபெற்று பலிப்படத்துக்கு சென்று பலி ஆரம்பமாக முதல், திருப்பலி ஆரம்பமாக முதல் நடன நிகழ்வுகள், வரவேற்பு நடன நிகழ்வுகளுடன் தான் திருப்பலி ஆரம்பமாகும். வளமை போல பெயர் போன நடன ஆசிரியரால் பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள் அழகான நடனத்துடன் திருப்பலி ஆரம்பமாகும். பொதுவாகவே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்களுடைய போக்குவரத்து பயணம் என்பது நீண்ட தூர பயணமாக இருப்பதாலும், அன்றைய வழிபாடு நேரங்கள், அந்த நிகழ்ச்சிகளின் நேரங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதாகவும், அங்கே வருபவர்களுக்கு உணவு, குடிநீர், சிற்றுண்டி வசதிகள் இருக்கின்றதா, அல்லது அவர்கள் தாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வருகின்ற உணவுகளை அங்கே இருந்து அமர்ந்து உண்பதற்குரிய வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன அவங்களால்? நிச்சயமாக இது சோலை போன்ற பிரமாண்டமான விசாலமான இடத்தில், நிலப்பரப்பில் இந்த திருத்தல அமைந்திருக்கின்றது. மக்கள், கூடுதலான மக்கள், அதிலும் கூடுதலாக இந்து சைவ மக்கள் தான் வந்து உணவை அங்கு சமைத்து, அங்கே வந்து நேரத்தோடைய வந்து சமைத்து சுட சுட பரிமாறுவார்கள். பலவிதமான உணவுகளும் குளிர்பானங்களும் வழங்கப்படும். ஆனால் மக்களும் தாராளமாக சமைத்துக் கொண்டு, வீட்டிலேயே சமைத்துக் கொண்டு வந்து நிழலுக்குள் இருந்து உண்டு கழிப்பாறை செல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் எந்த கட்டத்திலும், எந்த நேரத்திலும்
அங்கு நாங்கள் வியாபாரத்துக்கு நாங்கள் அனுமதிப்பது இல்லை. விற்க முடியாது. மற்றபடி தாங்கள் கொண்டு வரும் உணவையோ அல்லது அங்கு பரிமாறப்படும் உணவுகளையோ கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த 37 வருடங்கள் இந்த திருப்பல யாத்திரை நடைபெறுகிறது என்று சொன்னால் அது ஒரு அதிசயிக்கத்தக்க விஷயம். இந்த மிட்லண்ட் மறைசாட்சிகள் தேவாலயத்தை பற்றி நீண்ட வரலாறு இருக்கின்றது. இந்த வேளையில் அனைவரும் இந்த கோடை காலத்தில் அங்கு செல்வது கொண்டு தனித்தனியாக செல்வார்கள் அல்லது குடும்பம் சார்பாக செல்வார்கள். ஆனால் இந்த பொதுவாகவே இந்த தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வில் அனைத்து சமய மக்களும் கலந்து கொள்வதும் ஒரு முக்கியமான விடயம். இந்த மிட்லண்ட் மறைசாட்சிகள் தேவாலயத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கமும் அது அமைந்திருக்கும் இடம் தொடர்பான தகவலும் உங்களால் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக தர்மா, கேட்டதுக்கு நன்றி. இது டொரண்டோ பெரும்பாகத்திலிருந்து 1.5 மணி தூரத்தில் 400 பெருந்தெருவில் சென்று வரக்கூடிய இடத்தில், பூர்வீக மக்கள் வாழ்ந்த இடத்தில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இது இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 100 வருடங்கள் தான் ஆகின்றன. ஆனால் இவர்களுடைய வேத சாட்சிகளுடைய வரலாறு என்பது 400 வருடத்தை அண்மிக்கின்றது. இவர்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்து பூர்வீக மக்களிடையே தங்களது தங்களது மரபிறப்பை பின்தங்கி இந்த மக்களிடையே சென்று அவர்களுக்கான தேவைகளை, ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து தங்களது உயிரை கொடுத்தவர்கள். தங்களது உயிரை கொடுத்தபடியால் தான் இவர்கள் தூயவர்களாக ஆக்கப்பட்டார்கள். 7 பேர், 7 தூயவர்கள். அதில் பிரேபாப் என்ற வேத சாட்சி தான் முக்கியமானவர். அவருடன் சேர்ந்து மற்ற 6 துறவிகளும் இங்கு வந்து கடமையாற்றி இறந்தபடியால் அவர்களது பூர்வீகம் கிட்டத்தட்ட அவரது வரலாறு 400 வருடங்கள் ஆகின்றன. இது பூர்வீக மக்கள் வாழ்ந்த இடமாகிய அங்குதான் இதன் மூலமா தான் இங்கே கத்தோலிக்கம் பரவன என்று கூட சொல்லலாம். கனடாவில் அந்த அளவுக்கு ஒன்டாரியோவில் இவர்களது செயற்பாடுகள் மிகவும் உன்னதமான சேவையை செய்து அவர்களால் இலகுவில் அவர்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு தமிழ் கோடிக்கணக்கில் தமிழ் மக்கள் இருந்தாலும் இந்தியர்கள் ஒரே ஒருவர் தான் இப்பொழுது தேவ சகாயம் பிள்ளை என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து ஒரே தமிழ் இந்தியாவை பூர்வீகம் கொண்டவர். மற்றபடி எல்லாருமே பல தேசத்தையும் கொண்டவர்கள். இவர்களது உன்னதமான சேவை காரணமாக இவருக்குரிய கல்லுன்னு சொல்வார்கள், அந்த இதுகள் அவர்களது உறுப்புகள், உடல் உறுப்புகள் கூட இன்னும் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதுதான் வரலாறு தர்மா. இந்த ஆலயம் 100 வருடங்களை கொண்டதாகவும் வரலாறு 400 வருடங்களை அண்மிக்கிறதாக இருக்கின்றது. இந்த மறைசாட்சிகளின் திருத்தல திருப்பயணத்தை ஒழுங்கு செய்வதில் டிசிடி முக்கிய பங்கு வைத்திருக்கின்றது. இந்த டிசிடி என்றால் என்ன, அதன் செயற்பாடு பற்றி ஒரு சிறிய விளக்கம் தர முடியுமா? டிசிடி என்று சொல்வது தமிழ் கத்தோலிக் கம்யூனிட்டி ஆஃப் டொரண்டோ, டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் என்ற அமைப்பு. இது நாங்கள் கிட்டத்தட்ட 37-38 வருடங்களுக்கு முன்னர் இது நிறுவப்பட்டு ஒரு பிரத்யேகமாக இயங்கும் ஆன்மீக பணிகளையும் எங்களது ஆலய பங்கோடு சேர்ந்து குருவானவர்களுடன் சேர்ந்து இயங்கும் ஒரு பிரத்யேகமான அமைப்பாக இருக்கின்றது. இதன் முக்கியமான நோக்கம் என்று சொன்னால், முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், இங்கு ஆன்மீக திருத்தல யாத்திரைகளை ஒழுங்கு செய்வது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கும் 4 மறை மாவட்டங்கள், மட்டக்களப்பு, திருவோணமலை, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற மறை மாவட்டங்களுக்கு இந்த திருத்தல யாத்திரைகள் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கு நிர்மாணிக்கப்படும் பாடசாலைகள், குருவானவர்களால் அல்லது கன்னியாஸ்திரிகளால் பராமரிக்கப்படும் ஆலயங்கள் அல்லது வசதி வாய்ந்த அமைப்புகளுக்கு நாங்கள் இங்கு தரும் கொடையாளிகள் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் டிசிசிடி உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அனகாலமாக டிசிசிடி, அதாவது டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம், பல வருடங்களுக்கு முன்னர் தனித்தனியாக சென்று வந்தன. ஆலயம் வேறையாக நாங்கள் நாங்களும் அந்த ஆலயத்திலும் நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது ஒரே ஒன்றுதான். இப்ப இந்த 3 அமைப்புகளும் பல வருட முயற்சியின் பின்னர் அதை செல்ல வேண்டும். ஒரே ஒரு நாள் தான் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அப்பொழுது 2 ஆக இயங்கி இருந்தது.
டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகமும் ஆரோக்கிய பங்கு தூய ஆரோக்கிய அன்னை பங்கு தமிழ் மக்களுக்கென்று இங்கு டொரண்டோ பெரும்பாகத்தில் வாழும் அனைவருக்காகவும் மேற்றாசினால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம். அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றாக பெரும் நிகழ்வுகளை செய்வார்கள். இப்பொழுது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட தூய பத்திமா ஆன்மீக பணியகமும் இப்பொழுது இணைந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் அவர்களுக்கும் பிரத்தியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்துதான் ஒன்றாக இந்த திருத்தல யாத்திரைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இங்கு இந்த 20ஆம் தேதி ஜூலை மாதத்தில் வரும் 3வது சனிக்கிழமையிலும் ஆவணி மாதம் 2வது கிழமை வரும் சனிக்கிழமை வரும் மேரிலைக்கின்ற நாங்கள் செய்வதுதான் வழக்கம். இந்த முறை அங்கு கட்டிட வேலை நடப்பதனால் இந்த முறை அங்கு நடைபெறாது. ஆவணி மாதம் 2ஆம் கிழமை நடக்கும் திருத்தல யாத்திரை இந்த முறை நடைபெறாது. அது இங்கு நமது ஆலயத்தில் தான், தூய ஆரோக்கிய பங்கு ஆலயத்தில் தான் இந்த நிகழ்வு ஆவணி மாத திருத்தலம் யாத்திரை நடைபெறும். ஆலயத்துக்குள்ளே தான் நடைபெறும் இந்த முறை. சரி ஜூஜின், இந்த வேளையில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த திருத்தல யாத்திரைக்கு செல்வதற்காக சொகுசு பேருந்து வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விவரங்களை மீண்டும் ஒரு தடவை யார் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த இடங்களில் இந்த பஸ் வண்டிகள் புறப்பட இருக்கின்றன என்ற விவரங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? மீண்டும் நிச்சயமாக தர்மா. 2 சொகுசு வாகனங்கள் புறப்பட இருக்கின்றன. ஒன்று அல்லது நிச்சயமாக தேவை ஏற்படும் 2வது பேருந்தும் ஒழுங்கு செய்யப்படும். இங்கே சரியாக 8 மணிக்கு மரியகுரட்டி ஆலயத்திலிருந்து, அதாவது இந்த ஆலயம் கெனடி எக்லிண்டன் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்துள்ள அனைவராலும் அறியப்பட்ட தமிழ் மக்களால் அறியப்பட்ட ஆலயம். இது 8 மணிக்கு புறப்படும். நுழைவு கட்டணம் பேருந்து கட்டணமாக $50 அறவிடுகின்றார்கள். தொடர்பு கொள்ளப்பட வேண்டியவர் ராஜன் சுவாம்பிள்ளை. அவரது இலக்கம் 414734717. மற்றவர் மிஸ்ஸாகா பகுதியில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர் பீட்ட ஞான பிரகாசம் 416-707-2247. நன்றி. இந்த வேளையில் எங்களுடன் இணைந்து கொண்டு 37வது மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ஜூஜின், இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இறையாசிர் கிடைக்க வேண்டி இப்போது காற்றலைகளில் இருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஜூஜின். இன்னொரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளலாமா? நிச்சயமாக தர்மா. அங்கு மீண்டும் சொல்லுகிறேன், அங்கு தங்களது சொந்த கார்களில் தங்களது சொந்த வாகனங்களில் வருபவர்களுக்கு $10 ஆலய நிர்வாகம் அங்கு அறவிடுகின்றார்கள். அதையும் குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் 3 இலக்கங்களை தருகின்றேன். அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். என்ன விடயமாக இருந்தாலும் தொடர்பு கொள்வதற்காக 3 இலக்கங்களை தருகின்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக பதில் தரப்படும். அந்த நம்பர்களை, இலக்கங்களை நிச்சயமாக. முதலாவது நம்பர் 416-723-2722. 2வது இலக்கம் 416-258-6759. 3வது இலக்கம் 640-388-4038. முதலாவது நம்பர் 416-723-2722. செகண்ட் நம்பர் 416-258-6759. 3வது இலக்கம் 647-388-4038. இந்த 3 இலக்கத்தை எந்த இலக்கத்துக்கு எடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு போகும் வழி சம்பந்தமாகவோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பதில்களை தருவோம். நன்றி. இணைந்து கொண்டு இந்த காலை வேளையில் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி ஜூஜின். மீண்டும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் நிலையத்துக்கும் சிஎம்ஆர் அதிபருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.